இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறு. இன்றைய நாளிலே திரு அவை நம்மை பலவற்றை சிந்திப்பதற்காக அழைப்பு விடுக்கின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய வாசகங்கள் நம்மை எதை நோக்கி அழைக்கிறது என்றால், நாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நம்முடைய வாழ்விலே முதல் முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளிடமிருந்து பெற்ற அருளை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. அதாவது பொதுவாக நம்மை சந்திக்க வருகின்ற மக்களை நாம் எப்படி பார்க்கின்றோம்? பல்வேறுபட்ட மக்கள் அன்றாடம் நம்மை கடந்து சென்று கொண்டிருப்பார்கள். ஒரு சிலர் நம்மை பார்க்க வரலாம், ஒரு சிலர் நம்மிடம் பேசுவதற்கு வரலாம், ஒரு சிலர் நம்மிடம் நேரத்தை செலவு செய்து விட்டு போக வரலாம், ஒரு சிலர் நம்மிடம் தங்கி செல்வதற்கு வரலாம். இப்படி வருகின்ற அந்த நபர்களை நாம் எப்படி பார்க்கின்றோம், அவர்களுடைய தேவைகளை எப்படி நிறைவு செய்கின்றோம் என்பதை மையப்படுத்தும் விதமாக முதல் சிந்தனை அமைகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி என்றிருக்கின்றார்கள். ஆக இந்த பெண் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். அப்படி இருக்கின்ற பொழுது எலிசா இறைவாக்கினர் அவ்வப்பொழுது அந்த வழியாக கடந்து போகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவர் கடந்து செல்லுகின்ற பொழுது இவர் ஒரு இறைவனின் அடியாள், ஆகவே இவரை நாம் சரியாக இவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று அவ்வப்பொழுது வந்து இளைப்பாறுவதற்கும் உணவு அருந்துவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மாறாக அவர் தங்கிச் செல்வதற்கும் ஒரு அறையை ஏற்படுத்துவதையும் இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகிறது. அதாவது தேவையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் கேட்கும் முன்பே செய்து கொடுப்பது என்பது கிறிஸ்தவ பண்பு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. அதாவது கல்கட்டா அன்னை தெரேசா அவர்கள் அந்த கல்கட்டா திருவோரங்களிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அங்கே ஒரு பெண்மணி நோயிற்று படுத்திருப்பதை பார்க்கின்றார். நோய் என்றால் சாதாரணம் அல்ல, அவருடைய உடல் அழுகி போயிருக்கிறது. அந்த இடங்களிலே எலி வந்து அந்த புண்களை கடித்து செல்லுகின்றன. உடலெல்லாம் அசுத்தமாக இருக்கிறது, சாகும் தருவாயில் என்று கூட நாம் சொல்லலாம். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே கல்கட்டா அன்னை தெரேசா அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த பெண்மணியை தன்னோடு எடுத்துச் செல்லுகின்றார்கள். எடுத்துச் சென்று தன்னுடைய இல்லத்தில் வைத்து அவர்களை சுத்தம் செய்து, அந்த புண்களை சுத்தம் செய்து, அவற்றுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார்கள். ஆனால் சில நொடிகளிலே, சில மணித்துளிகளிலே அந்த பெண்மணி முக புன்முறுவலோடு இறந்து போகின்றாள். அதாவது மன அமைதியோடு இறந்து போவதை பார்க்கின்றோம். இங்கே அன்னை தெரேசா என்ன சொல்ல வருகிறார் என்றால், இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் இயேசு மறைந்திருக்கிறார். நாம் ஒருவருக்கு ஒரு நல்ல செயலை செய்கின்றோம் என்றால், அதுவும் இயேசுவின் பெயரால் செய்கின்ற பொழுது நாம் இயேசுவுக்கே செய்கின்றோம் என்ற ஒரு திருப்தி நமக்கு இருந்தால் போதும் என்பதை சொல்லுகின்றார். ஆக நம்மை நாடி வருகிறவர்கள், நாம் என்பது கிறிஸ்தவத்தை மையப்படுத்துகின்றது. நாம் என்று சொல்லுகின்றவர்கள், இந்த கிறிஸ்தவம் என்று சொல்லுகின்ற சூழலிலே அது சுயநலமற்றதாக இருக்க வேண்டும், பிறநலத்தை பேணக்கூடியதாக இருக்க வேண்டும். நான் என்ற அகந்தையை தூக்கி எறிந்து விட்டு நான் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு நபராக வாழ வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இயேசுவும் அதைத்தான் செய்தார். தன்னுடைய வாழ்விலே அவர் தனக்கென்று வாழ்ந்ததில்லை, மாறாக எப்பொழுதுமே பிறநலனில் அக்கறை கொண்டு வாழ்ந்தவராக இருக்கின்றார். எந்த ஒரு சூழலாவது எனக்கு இது வேண்டும் என்று அவர் சொன்னதை பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற நாம் எனது, என்னுடையது என்று பல நேரங்களிலே இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்களையும் இந்த உலக சார்ந்த விஷயங்களையும் நமதாக்க முற்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவற்றிற்கு நம்மை முக்கியத்துவம் கொடுக்க சொல்லவில்லை. மாறாக இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், நீங்கள் என்னை விட என் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்று கருதப்பட்டால் எனக்கு என்னுடையவர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகின்றார். அதற்காக நாம் நம்முடைய தாய் தந்தரை அன்பு செய்யக்கூடாது என்று இருக்கிறதா? அப்படி அல்ல. மாறாக நம்முடைய தாய் தந்தரை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும்.
அதே வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை மையம் கொண்டிருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவனிடம் இருந்து வருகின்ற அந்த அன்பை பெற்று அந்த அன்பை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பு. ஆக ஒவ்வொரு நாளிலும் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்பது இப்படிப்பட்டதாக தான் இருக்க வேண்டும் என்பதுதான். இதைத்தான் புனித மேக்சிமிலியன் கோல்பேயுடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது, அவர் அவுஸ்விட்ச் என்ற சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். 2ஆம் உலகப் போர் காலகட்டத்திலே கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள். அங்கே மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கொலைக்கு உட்படுத்தப்படுகின்ற ஒரு இடம். அப்படிப்பட்ட சூழலிலே ஒரு சிலர் தப்பிச் செல்லுகின்றார்கள். தப்பி சென்றதற்காக தண்டனைக்கு என்று 10 பேரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த 10 நபரில் பிரான்சிஸ் என்ற போலந்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இருக்கிறார். அவர் தன்னுடைய, அதாவது இவர்கள் எப்படி சாகணும்னா ஸ்டார்வேஷன், பசியினால் துன்புற்று மறிக்க வேண்டும் என்பதுதான். ஆக அப்படிப்பட்ட சூழலிலே என்ன செய்கின்றார்? அழுது புலம்புகின்றார். என்னுடைய மனைவி இருக்கிறார், என்னுடைய குழந்தை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி அழுகின்ற பொழுது மேக்சிமிலியன் கோல்பே தானாக முன்வந்து சொல்லுகிறார், அந்த நபருடைய இடத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அதாவது அந்த மனிதன் இறப்பதற்குரிய அந்த சூழலில் நான் அவருக்காக இறக்கிறேன் என்று தன்னை கொடுப்பதை பார்க்கின்றோம். மேக்சிமிலியன் கோல்பே அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கின்ற அந்த வேளையிலே அங்கே அந்த பிரான்சிஸ் என்ற நபர் தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்கின்றார். இவர் எனக்காக மரித்தார், இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவ வாழ்வு என்பது இதுதான். கிறிஸ்துவ வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கின்றார். அவருடைய படிப்பினைகள், அவருடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய தத்துவங்களை நம்முடைய வாழ்வின் வாயிலாக நாம் மற்றவர்களுக்கு கடத்துவது. அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது நாம் கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் இயேசு கூறுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவாக வாழ்கின்ற பொழுதுதான் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். என்னுடைய வாழ்வின் வாயிலாக நான் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்வியலை நல்ல முறையில் வாழ இறைவன் வரம் வேண்டுவோம். தொடர்ந்து நாம் அன்பினை விதைக்கக்கூடியவர்களாக, அதாவது இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே ஹேட்ரட் என்பது அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. பிறரை காயப்படுத்துதல், தவறான செய்திகளை பரப்புதல், இது போன்ற நிலைகள் இன்று பலம் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்ற தவறான செய்திகளுக்கு நாம் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். தவறு என்று தெரிகிறது, ஆனால் எனக்கு பிடித்தவர் என்பதனால் நான் அதற்கு அவர்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அப்படி நாம் செய்கின்ற பொழுது அது கிறிஸ்தவ நிலை அல்ல. கிறிஸ்துவ நிலை என்று சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவை போன்று வாழ்தல், கிறிஸ்தவ பெயரை கொண்டு வாழ்வது அல்ல. பெயரை யார் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் வாழ்வது என்பது அடிப்படையில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அதை உணர்ந்தவர்களாக தொடர்வோம். அது போன்று ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய சிலுவையை நீங்கள் சுமந்து கொண்டு வாருங்கள். பிறருடைய சிலுவையை சுமந்து வர சொல்லவில்லை. உங்களுடைய சிலுவை என்னவென்றால் ஒருவேளை தனிமையாக இருக்கலாம். உங்களுடைய சிலுவை என்பது பொருளாதார பிரச்சனையை மையப்படுத்தியதாக இருக்கலாம். உங்களுடைய சிலுவை என்பது இன்னும் இது போன்று குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள், பிரச்சனைகளாக இருக்கலாம். அவைகளை நீங்களே சுமந்து வாருங்கள். ஏனென்றால் மற்றவர்களுடைய சுமைகளை சுமப்பதை விட உங்களுடைய சுமைகளை சுமந்து அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுகின்ற பொழுதுதான் அங்கே உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும். இப்போ எடுத்துக்காட்டிற்கு இந்த பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி தன்னுடைய கூட்டிலிருந்து வெளிவருவதற்கு முற்படும். ஒருவேளை அது முற்படுகின்ற நேரத்திலே அந்த கூட்டை நீங்கள் உடைத்து அதை வெளியே வர அனுமதித்து விட்டீர்கள் என்றால் அந்த பட்டாம்பூச்சியினுடைய சிறகுகள் அந்த அளவுக்கு உறுதியான நிலையில் இருக்காது. ஆனால் அந்த பட்டாம்பூச்சி உள்ளிருந்து தன்னை, அதாவது அந்த சூழலிலே முட்டி மோதி அந்த கூட்டை உடைத்து வெளியே வருகிறது என்றால் அதனுடைய இறகுகள் மிகவும் உறுதியாக இருக்கும், அவைகளால் சிறப்பாக பறக்கும். அப்படி ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சுமைகளை நீங்களே சுமந்து வாருங்கள். அவற்றை நீங்கள் சுமந்து வருகின்ற பொழுதுதான் அதன் மூலம் உண்மையான ஒரு இறை மனிதர்களாக
நம்பிக்கைக்குரியவர்களாக, விசுவாசம் கொண்டவர்களாக, எந்த சூழலும் தளர்ந்து போகக்கூடியவர்களாக வாழ முடியும் என்பதையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். சிந்தித்தவர்களாக தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.